வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்மிகு தகவல்களை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது. மிக நீண்ட நாட்களாக பெய்த பெருமழையின் பின் இன்று இந்த பயிர்களை மீண்டும் மீட்டெடுத்து நாங்கள் பயன்பெறக்கூடிய பயிர்களாக மாற்றி அமைப்பதற்கும் அல்ல தொடர்ச்சியாக வரப்போகின்ற இந்த மழை காரணமாக ஏற்பட போகின்ற இந்த மரக்கறி தட்டுப்பாடுகள் மற்றும் சந்தையிலே அவற்றினுடைய விலை அதிகமாக இருக்கின்ற நிலைமைகள் போன்றவற்றை சமாளிப்பதற்கும் நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம், நாங்கள் இந்த மழை காலங்களின் தோட்டங்களை செய்து பயன்பெறுவதற்கு என்னென்ன வழிவகைகளை கையாளலாம் என்கின்ற விடயங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த நாட்களில் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் அவதானித்திருக்கின்றேன். இந்த மழை காலங்களில் பலரும் தங்களுடைய வீடுகளிலே மழை குறைவாக இருக்கின்ற போது பல்வேறுபட்ட பயிர்களை தங்களுடைய வீட்டு தோட்டங்களிலே நடுவார்கள். கத்தரி, வெண்டி, தக்காளி, மிளகாய் என பல்வேறுபட்ட பயற்றை போன்ற பல்வேறுபட்ட பயிர்களை நடுவார்கள். அவை மழை காலம் ஆரம்பிப்பதற்கு முன் ஓரளவு பயன் தந்து கொண்டிருக்கும். அதிகளவு மழை இப்பொழுது இந்த ஆண்டு ஏற்பட்டது போன்ற தொடர்ச்சியான மழை ஏற்படுகின்ற போது நாங்கள் சொல்கின்றது அடைமழை என்று சொல்லி தொடர்ச்சியாக 7-8 கூடுதலாக 10 நாட்கள் வரையும் சூரியனையே காணாத அளவுக்கு பெருமழை பெய்ததன் பின்னர் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும். வீடுகளில் வெள்ளம் தேங்கி நிற்கும். கூடுதலாக பயிர்கள் எல்லாம் மழையினாலே விரைத்து இலைகள் எல்லாம் கொட்டி மிகவும் ஒரு பாதிப்படைந்த நிலையிலே காணப்படும். பூச்சிகள் புழுக்கள்னாலே அதிகளவான இலைகள் அரிக்கப்படும். தொடர்ச்சியாக நிலத்திலே மழை பெய்து கொண்டிருப்பதனால் நிலம் மிகவும் ஒரு சொதுசொதுப்பான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது வேர் பற்றுகின்றது. அதாவது நிலத்தோடு பற்றி நிற்கக்கூடிய வேரினுடைய தன்மை இழக்கப்பட்டு கூடுதலான பயிர்கள் சரிந்து விழுந்து போகும். இவ்வாறு நாங்கள் ஒரு பெரிய மழை அல்லது ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டதன் பின் எங்களுடைய வீட்டிலே நட்ட அல்லது நாங்கள் நட்டு பராமரிக்கின்ற பயிர்களை பார்த்தோமானால் மிகவும் ஒரு துன்பகரமான ஒரு நிலையாகத்தான் இருக்கும். கூடுதலான ஆட்கள் நான் அவதானித்த விடயம் என்ன, கூடுதலானவர்கள் செய்கின்ற விடயம் இந்த பயிர்களை இந்த நிலையிலே வைத்து பிடுங்கி அழித்தெறிந்து விட்டு புதிதாக மழை ஓய்ந்து வருகின்ற போது பயிர்களை நட எத்தனிப்பது. ஆனால் நான் இன்று இங்கே சொல்லுகின்ற விடயம் இந்த பயிர்களை இந்த நிலையிலேயே வைத்து மீண்டும் பயன் தரக்கூடிய ஒரு பயிராக மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் என்ன வழிமுறைகளை கையாள முடியும் என்கிற விடயத்தை தான் நான் இப்பொழுது சொல்வதற்காக இந்த இடத்திலே முனைகின்றேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு கண் முன்னே அந்த காட்சிகள் தோன்றும் அல்ல உங்களுடைய வீடுகளிலே அந்த நிகழ்வுகள் இப்பொழுது நிகழ்ந்த நிலையிலே காணப்படும். கூடுதலான கத்தரி, வெண்டி, தக்காளி, மிளகாய் செடிகள் எல்லாம் இலைகள் கொட்டிய நிலையிலே இலைகளற்ற நிலையிலே காணப்படலாம். அல்லது பெரிதாக வளர்ந்து சடைத்த செடிகள் எல்லாம் நிலத்திலே விழுந்து, அதாவது நிலத்திலே விழுந்த நிலையிலே காணப்படலாம். வேரோடு சாய்ந்த ஒரு நிலையிலே காணப்படலாம். அவற்றுடைய இலைகள் எல்லாம் அரிக்கப்பட்டு இலைகள் எல்லாம் அரித்த நிலையிலே காணப்படலாம். கூடுதலாக இலைகள் கருகிய நிலையிலே காணப்படலாம். கூடுதலான பயிர்கள் பூக்களற்றவையாக, அதாவது அனைத்து பூக்களும் கொட்டிய நிலையிலே அவை உண்மையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு அவற்றை அழித்துவிட்டு வேறு ஒரு பயிரை நட வேண்டும், வேறு ஒன்றை புதிதாக நட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய நிலையிலே காணப்படலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட நிலையிலே தான் இந்த மழை இவ்வாறு ஒரு பெருமழை பெய்ததன் பின் காணப்படும். இதைவிட உங்களுடைய வீடுகளிலே சில இடங்களிலே உண்மையில் அந்த நிலத்தில் இருந்த ஈரலிப்பு கூட இன்னும் மற்ற அதாவது காய்ந்த நிலை ஏற்படாது, இன்னும் ஈரலிப்பாகவும் வெள்ளம் நிறைந்ததாகவும் சேறும் சகதியுமான நிலையாக கூட நீங்கள் தோட்டங்களை வீட்டிலே நட்ட இடங்கள் காணப்படலாம். உண்மையில் மிக முக்கியமாக நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கின்றன, படிப்படியாக நாளடைவிலே செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கின்றன. மீண்டும் இந்த தோட்டங்களை தோட்டங்களாக இவ்வாறே வைத்துக்கொண்டு, அதாவது பிடுங்கி அழித்து புதிய பயிர்களை நடாமல் மீண்டும் அந்த பயிர்களை காய்க்கக்கூடிய பயிர்களாக மாற்றுவதற்கான பல்வேறுபட்ட வழிமுறைகள் இருக்கின்றன. நான் சொன்ன நிலையிலே உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பயிர்கள் இப்பொழுது காணப்படும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வீடுகளிலே காணப்படுகின்ற பயிர்கள்
இந்த நிலையிலே தான் காணப்படும். கூடுதலாக வீட்டு தோட்டம் செய்பவர்கள் தங்களுடைய வீடுகளில் இந்த நிலையிலே தான் தங்களுடைய பயிர்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் அந்த அங்கே காணப்படுகின்ற அந்த அலங்கோல நிலைமையில் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த இது வீடு அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது உங்களுடைய வீடுகளில் இவ்வாறு பயிர்கள் சீரழிந்த நிலையிலே காணப்படுவது என்பது உங்களுக்கு அவற்றை அழித்து புதிதாக ஒரு தோட்டத்தை உருவாக்க வேண்டும். இன்னும் மழை ஓயட்டும், கூடுதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெரும் புயல் வரப்போகின்றது, இன்னும் சூறாவளி வரப்போகின்றது, இன்னும் பெரும் மழை பெய்யப் போகின்றது, வெள்ளம் வரப்போகின்றது, இன்னும் மழை இருக்கின்றது, ஓயவில்லை மழை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இவற்றை அழித்துவிட்டு மழை ஓய்ந்ததன் பின் புதிதாக ஒன்றை நட்டு உருவாக்கலாம் என்கின்ற சிந்தனை தான் உங்களுடைய மனதிலே தோன்றும். இங்கே நான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்ல முற்படுகின்ற விடயம், இந்த பயிர்களை 4 இலைகளோடு காணப்படுகின்ற பயிர்களை, இலைகள் கருகிய நிலையிலே காணப்படுகின்ற பயிர்களை, பூக்கள் உதிர்ந்து பூக்களே அற்ற நிலையிலே காணப்படுகின்ற பயிர்களை மீண்டும் மீட்டெடுத்து காய்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உருவாக்கக்கூடிய பல நுட்பங்கள் இருக்கின்றன. அந்த நுட்பங்களை உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து வரும் நாட்களிலே கூறுவதற்கு இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருப்பதனூடாக அந்த நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.